நடிகர் விஜய் மகன் சஞ்சய் விக்ரம் மகன் துருவை வைத்து படம் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி தொடங்கியுள்ள விஜய் அரசியலில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தனது கடைசி படத்தில் நடித்து வருகிறார். விஜயின் 69வது படமான அதை வினோத் இயக்கி வருகிறார். மறுபுறம் அவரது மகன் சஞ்சய் இயக்குநராக களமிறங்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் அவரது முதல் படத்தில் நடிகர் சந்தீப் கிஷன் கதாநாயகனாக நடிக்க உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. அவரது 2வது படம் குறித்த தகவல் தற்போது கசிந்துள்ளது. அதன்படி 2வது படத்தில் நடிகர் விக்ரமின் மகன் துருவ் விக்ரம் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. சினிமா தொடர்பான படிப்புகளை விஜய் மகன் சஞ்சய் லண்டனில் படித்து முடித்த நிலையில் அவர் சினிமாவில் களமிறங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஊர்கூடி தேரவிழ்த்தால் கோடி நன்மை என்ற நம்பிக்கைக்கு ஏற்ப திருமங்கலம் அருகே நடந்த பிரம்மாண்ட சப்பர திருவிழா காட்சிகளை இவை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி கல்லுப்பட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 7 ஊர்கள் இணைந்து முத்தாலம்மன் கோயில் சப்பர திருவிழா நடத்துவது வழக்கம். பல 100 ஆண்டுகளுக்கு பெண் ஒருவருடன் வந்த 6 பெண் குழந்தைகளால் டி கல்லுப்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் பசிப்பட்டினி நீங்கியதாக நம்பப்படுகிறது. இதனால் அந்த பெண் மற்றும் அவரின் 6 பெண் குழந்தைகளையும் தெய்வமாக கருதி அப்பகுதி மக்கள் வழிபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக 7 கிராமங்களில் இருந்து சுமார் 40 அடி உயரமுள்ள சப்பரங்களில் 7 தெய்வங்களை வைத்து தலைச்சுமையாக தூக்கிச் சென்று திருவிழா நடத்தினர். இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சரசரவென்று குறைந்து வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 880 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 9ஆம் தேதி முதல் கணிசமான அளவுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில் தங்கத்தின் விலை தற்போது கிராமுக்கு மேலும் 110 ரூபாய் குறைந்துள்ளது. இதன் மூலம் 1 கிராம் தங்கம் 6935 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்துள்ள நிலையில் 1 சவரன் தங்கம் 55480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்துள்ளது. இதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெள்ளியின் விலை 1 லட்சத்திலிருந்து கீழிறங்கியுள்ளது. வெள்ளியின் விலை கிராம் 99 ரூபாயாகவும் கிலோ 99,000 ரூபாயாகவும் உள்ளது. பாம்பன் புதிய பாலத்தில் 2வது நாளாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. 1914ஆம் ஆண்டு மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கக்கூடிய வகையில் பாலம் கட்டப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த 3 ஆண்டுகள் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் 550 கோடி ரூபாய் மதிப்பில் பாம்பனில் புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான ஆய்வுகள் சோதனை ஓட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 2வது நாளாக பாம்பன் பாலத்தில் அதிவிரைவு ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. ரயில்வே முதன்மை பாதுகாப்பு அதிகாரி சௌத்ரி தலைமையில் சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டு தானியங்கி தூக்கு பாலத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது. மண்டபத்தில் இருந்து பாம்பன் ரயில் பாலம் வரை 110 கிலோமீட்டர் வேகத்திலும், புதிய பாம்பன் பாலத்தில் 90 கிலோமீட்டர் வேகத்திலும், புதிய பாலம் முடிவடையும் இடத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை 110 கிலோமீட்டர் வேகத்திலும் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தில் மாநில அரசு பணிகளுக்கான தேர்வுகளை ஒரே கட்டமாக நடத்த வலியுறுத்தி நடந்த போராட்டம்தான் இது. உத்தரப்பிரதேசத்தில் சிவில் சேவை ஆய்வு அதிகாரி, உதவி ஆய்வு அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் ஒரே கட்டமாக நடத்த வலியுறுத்தி தேர்வர்கள் 4வது நாளாக போராட்டம் நடத்தினர். பிரயாக்ராஜில் உள்ள அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகம் முன்பு காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்திருந்த நிலையில் அவற்றின் மீது ஏறி குதித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உள்ளே நுழைய முயற்சித்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இளைஞர்கள் போராட்டத்தால் தொடர்ந்து பதற்றமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதல்நிலை தேர்வு ஒரே நாளில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 4வது மற்றும் கடைசி T20 போட்டி இன்று நடைபெறவுள்ளது. 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் முதல் போட்டியில் இந்தியாவும் 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் வென்றன. அண்மையில் நடந்த 3வது T20 போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் 4வது T20 போட்டி ஜோஹன்ஸ்பர்க் அருகே இன்று இரவு 8:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வருகிறது.
கடந்த 2 போட்டிகளாக ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்த சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில் பழைய ஃபார்முக்கு திரும்புவாரா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதிரடி ஆட்டக்காரர் ரிங்கு சிங் மீதும் அதிக எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இன்றைய போட்டியில் வென்று தொடரை சமன் செய்யும் நோக்கில் தென்னாப்பிரிக்காவும் விளையாடும் என்பதால் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. மணக்கதவு திறந்து கேள்விப்பட்டிருப்போம். ஓட்டலில் 2 கதவுகள் திறந்ததால் ஒரு முக்கியமான கிரிக்கெட் போட்டியின் முடிவையே மாற்றியுள்ளது. சூரியகுமார் தலைமையிலான இந்திய T20 அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் 2 போட்டிகளில் 2 அணிகளும் தலா ஒரு போட்டியை வென்றிருந்தன. கெவர்காவில் நடந்த 3வது முக்கிய போட்டியில் இந்திய அணி வென்று முன்னிலை பெற்றது. அதற்கு முக்கிய காரணமாக இடம் வீரர் திலக் வர்மாவின் சதம் அமைந்தது. அதற்கு முந்தைய போட்டிகளில் 4வது வீரராக களம் இறங்கி வந்த திலக் வர்மா போட்டிக்கு முந்தைய நாளில் கேப்டன் சூரியகுமாரின் அரை கதவை தட்டினார். கதவை திறந்த கேப்டனிடம் தான் 3வது வீரராக களமிறங்கினால் முழு திறனை வெளிப்படுத்தி ஆட முடியும் என்ற விருப்பத்தை கூறிவிட்டு வெளியேறினார். போட்டி நடப்பதற்கு முன் திலக் வர்மாவின் அரை கதவு தட்டும் ஓசை கேட்டது. கதவு திறந்ததும் அங்கு நின்றிருந்த கேப்டன் சூரியகுமார், திலக் வர்மா நீங்கள் 3வது வீரராகவே களமிறங்கலாம் என பச்சை கொடி காட்டினார். போட்டியில் அந்த வரிசையில் களமிறங்கிய திலக் வர்மா அவுட் ஆகாமல் 107 ரன்களை குவித்ததோடு அணி வெற்றிக்கும் காரணமாக அமைந்தார். மேலும் T20 போட்டிகளில் இந்திய அணிக்காக செஞ்சுரி விளாசிய 2வது இடம் வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். ஓட்டலில் தான் அரை கதவை தட்டியதும் கேப்டனின் மனக்கதவு திறந்ததே இச்சாதனைக்கு காரணம் என புழங்காகிதத்துடன் கூறினார் திலக் வர்மா. கன்னியாகுமரியில் கடல் நடுவே திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு வெள்ளி விழா காணும் நாளில் கண்ணாடி கூண்டு பாலம் திறக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா காண்பதையொட்டி வரும் டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 தேதி ஆகிய 2 நாட்கள் தமிழக அரசு சார்பில் 25வது ஆண்டு நிறைவு பெருவிழா கொண்டாடப்படவிருக்கிறது. இந்த விழாவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தரவிருக்கிறார். இந்நிலையில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திருவள்ளுவர் சிலையை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் 38 கோடி ரூபாய் மதிப்பில் கண்ணாடி பால பணிகளையும் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக கூறினார். ஐயன் திருவள்ளுவருடைய சிலைக்கும் அருகில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கும் ஒரு இணைப்பு பாலமாக, கண்ணாடி பாலமாக ஒரு பாலம் அமைக்க வேண்டிய அந்த முயற்சியை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வந்திருக்கிறது. அந்த பாலத்தையும் விரைவிலே அந்த பணிகளை முடித்து மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரங்களாலே திறந்து வைக்கக்கூடிய அந்த பணிகள் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா, மேயர் மகேஷ் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். கோயிலை இடிக்க விடாமல் கொட்டு மழையிலும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே கோயில்களை இடித்து அகற்ற வந்த அதிகாரிகளை தடுக்கும் விதமாக பொதுமக்கள் போராட்டம் நடத்திய காட்சிகள்தான் இவை. திருவள்ளூர் அருகே உள்ள புள்ளரம்பாக்கம் கிராமத்தில் ருக்மணி சத்யபாமா சமேத சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமி கோயில் மற்றும் சந்தான விநாயகர் கோயில் உள்ளது. அக்கோயில்களை நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் அப்புறப்படுத்த வந்தனர். எந்திரத்தை கொண்டு இடிக்க வந்தபோது கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையிட்டனர். ஆக்கிரமிப்பு என்றால் கிராமத்தில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்றுங்கள் எனவும், கோயிலை மட்டும் ஏன் அகற்ற வருகிறீர்கள் எனவும் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பத்து பேரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றபோது வாகனத்திற்கு முன்பு பாய்ந்து சக்கரத்தில் தலை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொட்டும் மழையில் கோயிலின் ஒரு பகுதியை மட்டும் இடித்து தள்ளினர். Come on,